ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை இந்த வேளையிலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வேத தியானத்துக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இருந்து நான் உங்களோடு பேசும்படிக்கு விரும்புகிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து மக்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதை குறித்தும் அவர் எழுதுகிற வேளையிலே இங்கே சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதரிய சகோதரியே, தேவன் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை விடுவித்து அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாக வாழ்ந்து வந்தார்கள். 400 வருஷமாக அடிமைப்பட்டிருக்கிற அந்த மக்களை தேவன் அவர்களை அற்புதமாக விடுவித்ததை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் அவர்களை அற்புதமாக மீட்டார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வரிசைகளிலே நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அநேகரை கர்த்தர் மீட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது விடுதலை ஆக்கி இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தேசமாக இருந்த அந்த யூத ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை அந்த எகிப்தில் இருந்து தேவன் அந்த தேசத்தில் இருந்து விடுவித்தார். ஒரு ராஜாவுடைய கைக்கு, அந்த தேசத்துடைய கைக்கு அவளை விடுவித்தார் என்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் ஒரு சமுதாயத்தை, ஒரு தனிப்பட்ட மனிதனை ஆண்டவர் விடுவிக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காலகாலமாய் பிசாசின் கட்டிலே இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வியாதியிலே இருக்கிறவர்களை, போராடி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவர் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை இந்த அருமையான வேளையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து மக்களுக்கு ஒரு நற்செய்தியாக ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்லுகிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் யோவானிலே எழுதப்பட்டிருக்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சொல்ல முடியாத அடிமைத்தனத்திலே நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே விடுபட முடியாத பாவத்தோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே வியாதி மேல் வியாதி, வறுமை மேல் வறுமை போராட்டத்திலே நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விடுவிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பேயின் கட்டில் இருந்தும், நோயின் கட்டில் இருந்தும், வியாதியின் கட்டில் இருந்தும் கர்த்தர் தேவன் அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை இந்த அருமையான வேளையிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, உங்களோடு கூட தேவன் பேசுகிறார். ஆண்டோட வார்த்தை உங்களோடு கூட இடைப்படுகிறது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்டு இருக்கிறீர்களோ, எல்லாவற்றால் உங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஏக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்களோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே உங்களை விடுதலை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பர்களே, அருமையான இந்த வேளையிலே தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக, முக்கியமாக, பிரதானமாக, ஒரு மனிதன் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிப்பதை தேவன் விரும்பாதவராக இருக்கிறார். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலே பாவத்தை செய்யாமல் அவர்களாலே நித்திரை செய்ய முடியாது. அந்த பாவத்தை அவர்கள் அனுபவிக்காமல் எதையுமே அவருடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்களானால் அப்படிப்பட்ட நிலை அங்கே அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அதை செய்தால்தான் அதிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்ற எண்ணம். அதை செய்தால்தான் அவளுக்கு
நன்மை உண்டாகும் என்று எண்ணம் ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படும். பிரியமானவர்களே, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக அவதரித்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுடைய நோக்கமும் அவருடைய பிரதான காரியமும் மனுக்குலத்திலே, பாவத்திலே இருக்கிற மனுக்குலத்தை ஆண்டவர் விடுவிக்கவாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்காக, எனக்காக, உங்களுக்காக அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் இயேசு உயிரோடு கூட இழந்தவராக இருக்கிறார். இந்த டிசம்பர் மாதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயேசுனுடைய பிறப்பையும் இயேசுனுடைய காரியங்களை குறித்து இந்த உலகத்திலே நாம் எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நற்செய்தி என்னவென்றால், இயேசு உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் வியாதியின் போராட்டத்தில் இருக்கிற மக்களை இயேசு விடுவித்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டப்பட்ட மக்களை ஆண்டவர் விடுவித்தார் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது உண்மை. அருமையானவரே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது. இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தேவனாக இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவரே, இந்த இயேசு உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த காணொளியை பார்க்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நல்ல செய்தி உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். இந்த உலகத்திலே உங்களை எல்லாரும் கைவிடலாம், ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் அவர் கைவிடாதவராக இருக்கிறார். உள்ளபடியே நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது எங்கள் பாவங்களை இயேசு மன்னித்து, எங்கள் பாவத்தில் இருக்கிற இந்த கட்டுக்களை எல்லாம் ஆண்டவர் விடுவித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அன்பானவர்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசுடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் பரிவையும் அவர் மனுக்குலத்துக்காக செய்ததை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதாக இருக்கிறார். இந்த இயேசு உங்களை விடுவிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி இருக்குமா இருந்தால், இயேசு உங்களை நேசிக்கிறார். நேசிக்கிறது மாத்திரமில்லை, பாவத்திலிருந்து விடுவித்து அவர் நித்தியத்திலே பரலோகத்திலே சேர்த்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த மகிமையை நீங்கள் காண முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அருமையான வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. உங்களை ஆண்டவர் விடுவிப்பாராக. அடிமைத்தனத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து உங்களை போஷித்து வழிநடத்துவதற்கு இந்த இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அருமையான வேளையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உங்களுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், பாவக்கட்டில் இருக்கலாம், விடுபட முடியாத பாவத்தில் இருக்கலாம், சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கலாம். நீங்கள் அடிமைப்பட்டதாக ஒருவேளை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு விசை கண்களை மூடி இந்த ஜெபத்தை என்னோடு கூட நீங்கள் பங்கெடுப்பீர்களால் தேவன் நிச்சயமாக உங்களை விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காணொளியை பார்த்து என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இப்பொழுதே அவர்களை விடுவிக்கப்படுவார்களாக. உம்முடைய கரம் அவர்களை தொட்டு விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலையுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். பாவத்திலே, அநியாயத்திலே, அக்கிரமத்திலே எந்த சூழ்நிலையிலே கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவர் அவர்களை விட்டு விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த விடுதலையை சந்தோஷமாக அனுபவியுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். God bless you. ஆமேன்.